அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் 4 நாட்களுக்கு இயேசுவும் நறுமணமும் என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒருவரது ஆளுமையில் அவரது தேர்வுகள், அவரது விருப்பங்கள் வெளிப்படுகின்றன. நாம் எதை விரும்புகிறோம், நாம் எதை பாராட்டுகிறோம் என்பதெல்லாம் நம்முடைய ஆளுமையை வெளிப்படுத்துகின்றன. நம்மில் சிலர் நறுமணத்தை நன்றாக விரும்புவார்கள், ரசிப்பார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே சாம்பார் வாசம் ஆளை தூக்குது அப்படின்னு சிலர் சொல்லி அதை விரும்பி ரசிப்பார்கள். ஒரு குழந்தையை கொஞ்சும் போது அந்த குழந்தையின் வாசனையை நுகர்ந்து விரும்புவார்கள், மகிழ்வார்கள். அல்லது பூக்களின் வாசனையை ரசிப்பார்கள். இவர்களுடைய ஆளுமை அது தனித்தன்மை மிக்கதாக இருக்கிறது. இயேசுவும் நறுமணத்தை விரும்பினார் என்று விவிலியம் சொல்கிறது. இயேசு ஏன் நறுமணத்தை விரும்பினார் என்றால், கடவுளே ஒரு நறுமண பிரியராக, நறுமண விரும்பியாக இருக்கிறார் என்பது ஒரு வியப்பான செய்தி. கடவுள் நறுமணத்தை விரும்புகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 21வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். நோவா கடவுளுக்கு பலி செலுத்துகிறார். அந்த வெள்ளப்பெருக்கின் முடிவில் கடவுளுக்கு நன்றியாக நோவா பலி செலுத்துகிறார். எல்லா விலங்குகள், பறவைகளெல்லாம் எடுத்து எரி பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த விலங்குகள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன. கடவுள் அந்த நறுமணத்தை நுகர்கிறார். தொடக்க நூல் 8:21 சொல்கிறது, ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லி கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன், இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். ஆகவே நறுமணம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. இனிமேல் உலகை நான் அழிக்க மாட்டேன் என்று ஒரு ஆணையிடுகிறார். எனவே கடவுள் நறுமணத்தை விரும்புகிறாக இருக்கிறார் என்று பழைய ஏற்பாடு சொல்கிறது. அந்த கடவுளின் திருமகனாகிய இயேசுவும் நறுமணத்தை விரும்பியவராக, நறுமணத்தை ரசித்தவராக, ஏன் அவரே ஒரு நறுமணமாக இருந்தார் என்று புதிய ஏற்பாட்டு பதிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே இயேசு நறுமணத்தை விரும்பினார், இயேசுவே நறுமணமாக விளங்கினார் என்பதை அடுத்த 3 நாட்களும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாமும் நம்முடைய வாழ்வும் கடவுளுக்கு ஒரு நறுமணமாக அமைவதாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.